அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக ஜெயிலுக்கு போயிடுமா? இந்த கேள்வி ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இன்றைக்கி இதுக்கான ஸ்ட்ரைட் ஆன்சர் பார்த்துடலாம். செக் பவுன்ஸ் கேஸ் என்பது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் என்ஐ ஆக்ட் செக்ஷன் 138 கீழே வரும். முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கோங்க. செக்கு பவுன்ஸ் ஆன உடனே ஜெயில் கிடையாது. ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்கை பேங்கில் போடுறாங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் கிடைச்சதுலேருந்து 15 நாள் உங்களுக்கு டைம். அந்த 15 நாளுக்குள்ளே பேமெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கேஸே வராது. பேமெண்ட் செய்யலைனா தான் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. கோர்ட்டு சம்மன் அனுப்பும், நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகிக்கலாம். இந்த மாதிரி கேசஸில் நார்மல் பெயிலும் இருக்குது. இப்போ முக்கியமான டவுட் என்னென்னா, சார் ஜெயில் சென்டென்ஸ் இருக்காதா? லா படி மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சொன்னால் 90% ஆஃப் செக் கேசஸ் காம்ப்ரமைஸில் தான் முடியும். கோர்ட்டு கூட செட்டில்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் காம்பன்சேஷன் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், செக் கொடுத்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டுக்காக இருக்கணும். அது இல்லைன்னா டிஃபென்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி செக் மிஸ்யூஸ் ஆகியிருந்தாலும் கோர்ட்டில் அதை ரைஸ் பண்ணலாம். ஸோ செக் பவுன்ஸ் ஆன உடனே ஜெயில் கிடையாது. 15 நாள் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. கோர்ட்டில் ஈஸியாக செட்டில் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட் தான் காமன் சொல்யூஷன். பயம் வேண்டாம், இக்னோர் பண்ணாதீங்க. ப்ராப்பர் லீகல் ரிப்ளை கொடுத்துட்டு டைமுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் சேஃபாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.